டெய்லி ஒன் கேஸ்ல டே 12 குஜராத் கார்ட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1979. நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். பெயிலபிள் அஃபென்சஸ் செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்ட பல பேர் இன்னமுமே பெயில் கிடைக்காம தன்னுடைய டிடென்ஷன் பீரியட் தாண்டியுமே ஜெயிலில் ஒரு அண்டர் ட்ரையல் பிரிசனராக இன்னமும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது இந்த அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் உட்பட எல்லாருக்குமே பொதுவானது. அதாவது அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எல்லாருக்கும் அவங்களுடைய உயிரையும் தனி மனித உரிமையையும் பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமை அவங்கள என்ஜாய் பண்ண அரசு வந்து கரெக்டாக கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 39A படி சமன் நீதி மற்றும் இலவச சட்ட உதவி இந்த அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் உட்பட எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்டிகல் 39A வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கோர்ட்டால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஆர்டிகல் 21 வந்து அச்சீவ் பண்ணணும், இந்த அண்டர் ட்ரையல் பிரிசனருக்கும் சேர்த்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இலவச சட்ட உதவி அவங்களையும் சென்று அடைஞ்சிருக்கணும். ஒருவேளை சட்ட உதவி கிடைக்காதனால அவங்க வந்து ஜெயில் விட்டு வெளியே பெயில் வாங்கிட்டு வர முடியாத கண்டிஷன் இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த இலவச சட்ட உதவியையுமே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஆர்டிகல் 21 கீழே அங்கீகரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நாளில் யாரெல்லாம் இந்த பெயிலபிள் அஃபென்ஸ் செஞ்சு பெயில் கிடைக்காம தன் டிடென்ஷன் பீரியட் தாண்டியுமே ஜெயிலில் இருக்காங்களோ சட்டத்துக்குட்பட்டு அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸும் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ.